31 வயசில் கலெக்டர். சென்னை திருவள்ளூர் மாவட்டத்தின் 24வது கலெக்டராக பொறுப்பேற்றிருக்கிற பிரதாப் ஐஏஎஸ் முதல் ஐஏஎஸ் படிக்க தேவை என்னென்னு பிரதாப் என்ன சொல்கிறாருன்னா, நாம் எப்பவும் விரல் நுனியில் நம்மளை சுற்றி இருக்கிற நடக்கிற விஷயங்களே தெரிஞ்ச ஒரு ஆளாக இருக்கணும்னு சொல்கிறாரு பிரதாப் ஐஏஎஸ். இது உதாரணமாக நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம். ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு படிக்கிறதா மட்டும் இல்லாமல் பொதுவாகவே நியூஸ் பேப்பர் படிக்கிறது ஒரு பழக்கம் வச்சுக்கணும். ஐஏஎஸ் படிக்க பெரும் உதவியாக இருக்கும் நியூஸ் பேப்பர். ஐஏஎஸ்க்கான 3 செட் ஆஃப் ரிசல்ட் வருமா. முதல் ரிசல்ட் வரும்போது ஏதாச்சும் ஒரு பார்க்கில் ஒரு பெஞ்சில் உட்கார்ந்து போது அந்த முதல் ரிசல்ட் பிரதாப் நீ பாஸ்னு வந்துச்சாம். 2வது ரிசல்ட் வரும்போது அதே பார்க்கு அதே பெஞ்சு. 3வது ரிசல்ட் வரும்போது அதே பார்க்கு அதே பெஞ்சு. 2-3 தடவை என்னோட பேர் தானா என்னோட நம்பர் தானான்னு செக் பண்ண பிரதாப்புக்கு 5 நிமிஷம் கழிச்சு ஒரு ஃபோன் வந்துச்சாம் ஒரு பத்திரிகை ஆஃபீஸ்லேருந்து. நீங்கள் தான் பிரதாப்பா, நீங்கள் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டானு கேட்டபோது நாம தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாராம் பிரதாப் ஐஏஎஸ். இந்த பெஞ்சு இந்த பார்க்கு பற்றி பிரதாப் ஐஏஎஸ் சொன்ன சுவாரஸ்யமான தகவல் இது. பிரதாப் ஐஏஎஸின் சொந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லூர் பக்கத்தில் இருக்கிற பத்ராயிருப்பு அப்படிங்கிற கிராமம். அப்பா முருகன், அம்மா முல்லைக்குடி, விவசாய குடும்பம், ஒரு தம்பி இருக்காங்களாம். இவரோட குடும்பத்தின் முதல் பட்டதாரியாம் பிரதாப் ஐஏஎஸ். பள்ளிப்படிப்பை விருதுநகரில் படிச்சுட்டு கல்லூரி படிப்பை சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பிடெக் கெமிக்கல் படித்தவர். 89% மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார். கல்லூரி படிக்கும்போது ஐஏஎஸ் பரீட்சையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு 22 வயசுலேயே ஐஏஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார். அதாவது முதல் முயற்சியிலே தேர்ச்சி பெற்றிருக்கிறார் பிரதாப் ஐஏஎஸ். ஐஏஎஸ் தேர்வு எழுதிய 2014ஆம் ஆண்டு யூபிஎஸ் தேர்வு முடிவுகளின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் முதலிடமும் அகில இந்திய அளவில் 21வது இடம் என எல்லோரையும் வியக்க செய்திருக்கிறார் பிரதாப் ஐஏஎஸ்.